ஆனா நான் உன் அம்மாவோட முகத்தை சரியா பார்க்கல. நீ பிறந்ததும் ஏன்னு தெரியல அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறமா நீங்க எங்க அம்மாவை தேடி பார்க்கலையா? இல்ல. அப்ப நான் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்தேன். ஒருத்தங்களை இழந்தப்போ நீ எனக்கு அப்ப கிடைச்ச. உன்னை பார்த்ததும் எனக்கு இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. நீங்க அப்ப இழந்தது யாரப்பா? லக்கி, அப்பா, அம்மா வந்திருக்காங்க. எனக்காக பால் கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா. அம்மா, குட் நைட் அம்மா. குட் நைட். லக்ஷ்மி அம்மா ரொம்ப நல்லவங்கல்லப்பா. என்ன பெத்த அம்மா கூட லக்ஷ்மி அம்மா மாதிரி அம்மாவா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஹாப்பி பர்த்டே லக்கி. தேங்க்யூ அம்மா. நீ இன்னும் தூங்கலையா? என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்க மிட் நைட் விஷஸ் சொல்வீங்கல்லப்பா, அதனால தான் நான் இன்னும் தூங்காம இருக்கேன். என் விஷஸ்க்காக இன்னும் முடிச்சிட்டு இருக்கியா? எல்லாரையும் விட முதல்ல நான் உங்க விஷயத்தை தான் கேட்கணும். வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்க சொன்னோம். இந்த மாதிரி மழை பெய்யும் போது நீ பிறந்த லக்கி. உண்மையாவாப்பா? ஆமா, அன்னைக்கு கூட இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த இடி மின்னலுக்கு மத்தியில அந்த வர்ணதேவன் எனக்கு உன்னை பரிசா கொடுத்திருக்காரு. என்ன உங்களுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த வர்ணதேவனை எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா? கண்டிப்பா நான் காட்டுறேன். வா போலாம். வா, கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு லட்சுமி மேடம்க்கு பிறந்தது ஒரு குழந்தை இல்ல சார், 2 குழந்தை. அவங்க சுயநினைவுல இல்லாததுனால முதல்ல அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி மேடம் தான் உங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரிஞ்சது சார். லக்கி, ஜுன்னு 2 பேருமே உங்க பசங்கன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மனுஷா தான் என்ன சொல்ல விடல. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாங்க சார். ஒருவேளை நான் உண்மையை சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க சார். ஆனா நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் சார். எப்படியாவது இன்னைக்கு
ஜுன்னு உங்க பையனும் லக்கி உங்க பொண்ணுன்னும் அந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் சார். இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் மித்ரா. இவன் பேச்ச நீ நம்பாத. லக்கியும் உனக்கு பிடிக்கும்ன்றதுனால லக்கியும் லக்ஷ்மியோட பொண்ணுன்னு சொன்னா நீ லக்ஷ்மி செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு நீ அவள மனைவியா ஏத்து பண்றதுனால லக்ஷ்மி பயங்கரமா பிளான் பண்ணி பாஸ்கர பொய் சொல்ல வச்சிருக்கான். இவனையும் லக்ஷ்மியையும் நம்பாத மித்ரா. ஷட் அப். பாஸ்கரை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவன் என்னைக்குமே என்கிட்ட போய் சொன்னதே இல்ல. இல்ல மித்ரா, இவன் ஒரு நம்பிக்கை துரோகி. இந்த லக்ஷ்மியும் இவனும் ஏமாத்துக்காரங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இனஃப். லக்கி என்னோட பொண்ணுதான்னு தெரிஞ்சோம் நீ உண்மையை மறைச்சு வச்சு லக்ஷ்மிக்கு துரோகம் பண்ணணும்னு பாத்திருக்க. என் பெத்த பையன் ஜுன்னுவ எங்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்திருக்க. புருஷன் பொண்டாட்டியான எங்களையும் நீ பிரிக்க பார்த்திருக்க. இவ்வளவு நாளா லக்ஷ்மி தான் தப்பு செஞ்சான்னு நினைச்சேன். ஆனா எல்லா தப்பையும் செஞ்சது நீதான். உன்னை மன்னிக்கவே கூடாது. இல்ல மித்ரா, இது எல்லாமே லக்ஷ்மியோட பிளான் தான். நோ 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 நோ. டேய் 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 எழுந்துடுறா, அவனை காணண்டா. டேய் எழுந்துடுறா. என்னடா அதுக்குள்ள அவனை காணண்டா. அண்ணே அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கானே. டேய் மேடமுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுடுவாங்கடா. வாடா சீக்கிரம் போய் தேடலாம் வா. நான் கூட இதே மாதிரி மலையில தான் பிறந்தேன்னு சொன்னோம். அப்பா சொன்னாரு. லக்கியோட அப்பா நான் தான். அப்ப அம்மா? அது உனக்கு தேவையில்லை. லக்கி எங்க பிறந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அத்தை கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. ஹே ஜுன்னு, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஜுன்னு. தேங்க்யூ சித்தி.